பாதிக்கப்பட்ட பெண்கள் முன் அந்த வாக்குமூலங்களை தந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் ஆதரவும் தான். இனியும் இந்த மாதிரியான பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு சட்டம் என்னைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது தான் இந்த தீர்ப்பாக நான் பார்க்குறேன். இந்த சட்ட போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய 9 பேரும் குற்றவாளிகள் என்பது நிரூபணமானது என்பது போராடக்கூடிய லட்சக்கணக்கான பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. வழக்கறிஞர் சுதா கோவை நீதிமன்றத்தில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் பலாத்காரம் சம்பந்தமான அந்த வழக்கு அப்படிங்கிறது 6 ஆண்டு காலமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். 6 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் மக்கள் எல்லோரும் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்குது. அன்னைக்கு இந்த குற்றவாளிகள் கோர்ட்டுக்கு வரும்போது வலிமையான ஒரு எதிர்ப்பை வழக்கறிஞர்கள் தெரிவித்தாங்க. அதே போல் இன்னைக்கு இந்த தீர்ப்பையும் எல்லா வழக்கறிஞர்களும் வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான். அன்னைக்கு வழக்கறிஞர்கள் இந்த குற்றவாளிகளுக்கு ஒருபோதும் நாங்கள் ஆஜராக மாட்டோங்கிற தீர்மானத்தை எடுத்தாங்க. அன்னைக்கு சொன்ன வழக்கறிஞர்களுக்கும் அதுபடி நின்ற வழக்கறிஞர்கள் எல்லோருக்கும் மகளிர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வழக்கை நடத்துவதற்கு உண்மையை நின்று நடந்தது அப்படிங்கிற பாதிக்கப்பட்ட பெண்கள் முன் அந்த வாக்குமூலங்களை தந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் ஆதரவும் தான். இனியும் இந்த மாதிரியான பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு சட்டம் என்னைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது தான் இந்த தீர்ப்பாக நான் பார்க்குறேன். 2019ஆம் ஆண்டு தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம். இந்த சம்பவத்திலே உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தோம். குறிப்பாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அன்னைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தார்கள். அதையெல்லாம் தாண்டி நடந்த போராட்டம் என்பது இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்படுவதற்காக நடத்திய போராட்டம் என்பது ஏராளமான போராட்டம். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்ட போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய 9 பேரும் குற்றவாளிகள் என்பது நிரூபணமானது என்பது போராடக்கூடிய லட்சக்கணக்கான பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. 12 மணிக்கு தீர்ப்பில் தண்டனை விவரங்கள் வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சட்டத்தில் உச்சபட்ச தண்டனையை இந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதே போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, இந்த வழக்கிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு, குடும்பங்களுக்கு உடனடியாக காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசின் சார்பாக நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும். அரசினுடைய வேலை என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். ஏனென்று சொன்னால் 6 ஆண்டு காலம் போராட்டம் நடத்திய அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் நடத்திய போராட்டம் என்பது சாதாரணமானது கிடையாது. பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு, பல்வேறு மிரட்டல்களுக்கு பின்னணியிலே நீதிக்காக போராடிய அந்த பெண்களுக்கு அரசினுடைய நிவாரணம் என்பதும் அரசு வேலை என்பதும் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம். 6 ஆண்டு கால தாமதம் என்பதை தொடர்ச்சியாக ஜனநாயக மாதர் சங்கம் பல்வேறு சமயங்களில் அரசுக்கு இந்த தாமதம் என்பது கூடாது என்பதை வலியுறுத்தினோம். வலியுறுத்ததின் பேரில் தான் இவ்வளவு இந்த வழக்கு விரைவில் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது. அதற்கு பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நீதிமன்றம் பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் தாமதம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான வழக்குகளில் தாமதமின்றி நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சரியானது. விரைந்து நீதிபதிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நன்றி. நான் ஸ்ருதி பிரியா பேசுகிறேன். இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிறப்போ டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்டன் கேசஸில் ஜஸ்டிஸ் டிலேடாக வந்தாலும் அப்ராப்ரியேட்டான ஜஸ்டிஸ் வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறப்போ அதையே அவங்க இங்கே அதாவது இங்கே இருக்க லோக்கல்ஸ், இங்கே இருக்கிற பீப்புள் இதை ஒரு வார்னிங்காக எடுத்துக்கணும். இது நம்மளோட சொசைட்டி இன்னும் ப்ரோக்ரெசிவாக போயிட்டுருக்கிறதுக்கான ஒரு
தீர்ப்பாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி தான் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்து இந்த ரிஸ்கான் முத்திக்கு வழக்கு வந்துட்டு இந்த உக்கடம் பகுதியில் நடந்தது. அதில் வந்து அவங்க என்கவுண்டரில் இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் இதுவுமே ஒரு இது. அதனால இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கப்பட வேண்டியது. அதே மாதிரி இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து இது ஒரு பாதுகாப்பான ஒரு இதாக இருக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பாட்டில் வந்து அவங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்கிறோம். சார் அதிகபட்ச தண்டனை இப்போ வெளியே வந்தாலுமே மறுபடியும் எகைன் வேறு கேர்ள்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இதாக சார். பட் அந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணும் கூட அவங்க இதாக இருக்கலாம் சார். அதனால இந்த மாதிரிலாம் குற்றங்கள் தடுக்கப்படணும்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக குற்றவாளியாக தான் இருக்கணும்னு சொல்கிறோம்.